குருக்கள் இருக்கலாம், முன்பு இருக்கலாம், பின்பு இருக்கலாம். என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு யானடைவின் நவர் குருக்கள் நிறைவடங்கி பின்னருளால் பெருங்கூரூர் வந்த வள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி அவருக்கு நன்னறியை உரைத்த உயர்கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனைநாதன் இன்னமுதத் திருமகள் என்று இவர்களை முன்னிட்டு எம்பெருமான் திருவடியை அடைகின்றேனேன்னு சுவாமி வேதாந்த தேசிகன். பெருமாள் திருவடியை சாதாரணமா சேவிச்சிட முடியுமா? இப்போ இருக்க ஆச்சாரியன்ல இருந்து பிரதமாச்சாரியனாய் அதுக்கும் மேல இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி காலெல்லாம் பிடிச்சுண்டு திவ்ய தம்பதிகள் காலில் போய் நான் விழறேன். அப்பேற்பட்ட குரு சந்ததி. இன்னொன்னு, குரு சந்ததி எல்லாருக்கும் ஒரு தனித்தனி பெருமை இருக்கு. தேசிகன் எதிராஜ சப்ததியில் எடுக்கிறார். எதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி மகதி குரு பங்கி ஹார இஷ்டிஹின்னர். குரு பங்கிக்கு ஒரு ஹாரம் போடுங்க. அதாவது முதல்ல போடுறேன் பெருமாள்னு போடுறேன், அடுத்த பதக்கம் பார்த்தேன்னா பிராட்டிக்கு இருக்கு, அடுத்தது விஸ்வக்சேனர் போடுறேன், விஸ்வக்சேனர் ஆனோன்னு நம்மாழ்வார் போடுறேன், அடுத்தது நாதமுனிகள் போடுறேன், உயர்கொண்டார் போடுறேன், மரக்கால் நம்பிகள் போடுறேன், ஆளவந்தார் போடுறேன், பெரிய நம்பி போடுறேன், ராமானுஜர் போடுறேன். இது ஒரு பக்கம் ஹாரமா இருக்கு. ராமானுஜர் பின்னாடி கிடாம்பி ஆச்சான், கிடாம்பி ஆத்திரேயர், அப்புள்ளார், சுவாமி தேசிகன் இப்படி போட்டுன்னு வரேன். போட்டுன்னு வரும்போது பார்த்தா ஒரு பதக்கமும் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா மத்தியில ஒரு பெரிய பதக்கம் வச்சாதான் அந்த செயினுக்கே அழகு. அந்த மாதிரி ராமானுஜருக்கு முன்னாடி கைங்கரியம் பண்ணவா பல பேர் இருந்தா, ராமானுஜருக்கு அப்புறம் கைங்கரியம் பண்ணவா நிறைய பேர் இருந்தா, நடுவுல இருந்த பதக்கம் தான் ராமானுஜர்னு விட்டா. அர்த்தம் என்னன்னா, முன்னாடி செய்யறவா பெருமையும் இவராலே, பின்பு செய்ய வந்த பெருமையும் பின்னாடி வந்தவா பண்ண பெருமையும் இவராலே. அதனால எதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி மகதி குரு பங்கிஹார இஷ்டிஹின்னர். அதனாலதான் சுவாமி ராமானுஜர்னு சொல்றோம். இந்த இரண்டாவது ஸ்லோகம் பாருங்க. விகாஹே தீர்த்த பகுலாம் ஷீதலாம் குரு சந்ததி ஸ்ரீனிவாசதயாம்போதி பரிவாக பரம்பரா. குருவின் சந்ததி, குருவின் கூட்டம்னே சொல்றது. ஆனா இந்த இடத்துல குருன்னு எடுத்தா திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று மனதில் கொண்டு அனந்தாழ்வாரையும் பெரிய திருமலை நம்பியும் அனுப்பி வைத்தவர் ராமானுஜர். அதனால குருனா இந்த இடத்துல ராமானுஜரை பத்தி சொல்லியிருக்குன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு ஏதாவது வேற ஏதாவது சான்று இருக்கான்னு கேட்டா, இன்னைக்கும் மெட்ராஸ் பக்கத்து சென்னப்பட்டத்துக்கு பக்கத்துல மதுராந்தகம்ங்கிற ஊர்ல கருணாகரங்கிற ராமர் சன்னதிக்கு பின்னாடி இருக்கக்கூடியது ஏரி. ராமருக்கு ஏரி காத்த ராமர்னு பேரு. ஏரியை காத்தார், அதுக்கு ஒரு பிரிட்டிஷர் சாட்சின்னு சொல்லுவா. அதை விட காரணம் ஒண்ணு சொல்லுவா, ராமானுஷர் என்னும் மகா ஞானத்தின் பக்தியின் பிரபத்தியின் ஏரியை காத்து கொடுத்த ராமர். ஏன்னா ராமானுஜருக்கு பஞ்சசம்ஸ்காரமே அந்த கஷேத்திரத்துல தான் நடந்தது, பெரிய நம்பிகள் கிட்டேந்து. அதனால ஏரி, ராமானுஜர் என்னும் ஏரியை காத்த ராமரும்பா. அதனால ஏரினா ராமானுஜர் சொல்றோம். இந்த இடத்துல விகாஹே தீர்த்த பகுலாம்னு தீர்த்த பிரஷ்னத்தை தான் சொல்றோம், தீர்த்த ஸ்தலத்தை தான் சொல்றோம். குரு சந்ததினா ராமானுஜரின் புஷ்கரணி. ராமானுஜர் யார்? சுவாமி ராமானுஜர். அதனால இந்த புஷ்கரணிக்கு இன்னைக்கும் திருவேங்கடமலையில சுவாமி புஷ்கரிணின்னு தான் பேர். சுவாமி புஷ்கரிணி தட்டே கோனேரின்னு பேர். அப்பேற்பட்ட ராமானுஜரை வணங்குகின்றேன். இன்னொரு விஷயம் பாருங்க. விகாஹே தீர்த்த பகுலாம் ஷீதலாம் குரு சந்ததிம் ஸ்ரீனிவாச தயாம்போதின்னு இருக்கா, குரு சந்ததிம்னு இருக்கு. குருனா என்ன அர்த்தம்னு கேட்டார். ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரம்னு சுவாமி வேதாந்த தேசிகன் பணித்த ஆச்சரியமான வியாக்கியான கிரந்தம், ஆச்சரியமான ரகசிய நூலுக்கு ஒரு வியாக்கியானம் இட்டார்கள் உரையாசிரியர்கள். பஞ்ச வியாக்கியானம்னு பேரு. அது ரொம்ப அழகா சொல்றா. குரு என்னும் சொல்லுக்கு ஏற்றம் என்னங்கிறா. குன்னு சொன்னா ஸ்வ அந்தகாரஹா, ரு தன் நிரோதகா. கு என்னும் அந்த ஒற்ற எழுத்து என்ன சொல்றதா, ஸ்வ அந்தகாரஹா, உள்ள இருக்கக்கூடிய இருட்ட சொல்லிடுதான். வெள்ளை இருட்டுன்னா நீங்க டார்ச்ச போட்டு வெளிச்சம் காமிச்சிருவேள். உள்ள இருக்க இருட்டுக்கு எதை காண்பிக்க? அதனால குன்னு சொன்னா உள்ள இருக்கக்கூடிய இருட்டு, ரூன்னு சொன்னா அதை போக்க வல்லது. எவன் ஒருவன் கு என்னும் உள்ள இருக்கக்கூடிய இருட்டை போக்க வல்லவனோ அவனுக்கு குருன்னு பேரு. அதனால்தான் பிராச்சீன சுபாஷித ஸ்லோகம் ஒண்ணு உண்டு. அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாகையா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அப்பேற்பட்ட குருவின் சந்ததி எம்பெருமானாரின் பெருமை. சுவாமி புஷ்கரணிக்கு பல்லாண்டு பாடுறார். விகாஹே தீர்த்த பகுலாம் ஷீதலாம் குரு சந்ததிம் ஸ்ரீனிவாச தயாம்போதி பரிவாக பரம்பரா. இன்னொரு காரணம் சொல்லுவா, ஆச்சாரியன் இல்லாம பகவான அடையவே முடியாது. ஏன்னு கேட்டா, நம் செய்திருக்கக்கூடிய பாவத்துக்கு பகவான் நம்மளை கணிசிக்கவே மாட்டார், போடான்னு சொல்லிடுவார். ஆனா நம்மளை ஏத்துக்கணும். ஒரு ஆச்சாரியன் மூலமா போனா ரொம்ப வசத்தீம்பா. அதனாலதான் சுந்தரகாண்டத்தின் சாராம்சத்தை சுவாமி வேதாந்த தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்துல கொண்டு வர்றார். ஹனுமார் யாருன்னு கேட்டார். அத்தியத்வே ஹனுமத் சமேன குருனா பிரக்யாபிதார்த்த புமான் லங்காருத்த விதேகராஜதரையான் நானேன ஆரப்பியதேங்கிறார். அது சொல்லும் போது தேகேஸ்மின் பவசிந்துனா, அது இடத்துல ஹனுமான் தான் குருன்னுட்டார். ஏன்னு கேட்டா, ஒரு குரு தான் பரமாத்மா கிட்டேந்து கிளம்பி ஜீவாத்மா கிட்ட போயிட்டு, ஜீவாத்மா கவலைப்படாதே, பெருமாள் உனக்காக என்ன அனுப்பிச்சிருக்கார்,
பெருமாளே வந்து உன கூட்டுன்னு போவார்னு சொல்லிட்டு வருவார் ஒரு ஆச்சாரியன். அந்த மாதிரி பரமாத்மாவென்னும் ராமனை ராமனிடத்திலிருந்து, ராமனின் பிரதேசமான இந்திய பூமியிலிருந்து ஆச்சாரியரான ஹனுமார் சீதை என்னும் ஜீவாத்மாவை லங்கை என்னும் 10 இந்திரியங்களுக்கு உட்பட்ட சரீரத்தில் இருக்கக்கூடிய சீதையை பார்த்து கனையாழியை கொடுத்து சூடாமணியை பெற்றுக்கொண்டு கவலைப்படாதே ராமர் சேது கட்டி உன்னை கூட்டுன்னு போவார்னு சொன்னார். அப்பேற்பட்ட குருவின் பெருமை. அதனால விகாஹே தீர்த்த பகுலாம் ஸ்ரீதராம் குரு சந்ததிம் ஸ்ரீனிவாச தயாம்போதி பரிவாக பரம்பராம் இன்னு 2வது ஸ்லோகத்துல அர்த்தம் சாதிக்கிறார் தேசிகன். கிருதினஹ கமலவாச காருண்யைகாந்தினோ பஜே தத்தே யத் சுக்தி ரூபேண திரிவேதி சர்வயோக்யதா. கிருதினஹ கமலாவாச, அதாவது கமலான்னு சொன்னாலே கமலை, ஸ்ரீ மகாலட்சுமி. இதுல ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், முத்துசுவாமி தீட்சிதர் எழுதினார் நவாவரண கீர்த்தனைன்னு பேர். ஆவரணம்னு சொன்னாலே ஒரு பவுண்டரி, ஒரு வால். நவ ஆவரணங்கள் ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு தெரியும். அம்பாள் ராஜராஜேஸ்வரி அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரத்துக்கு மேல இருக்கா. அந்த ஸ்ரீபுரம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு 9 ஆவரணங்கள் இருக்கு. இதை பிரதானமாக கொண்டு எழுதினதுதான் நவாவரண கீர்த்தனைகள்னு பேர். கர்நாடக சங்கீதம் பயிலக்கூடியவர்களுக்கு நன்றாக தெரியும். இந்த கீர்த்தனைகள்லாம் ஒரு ராகத்துல அமைஞ்சிருக்கு. ஒரு கீர்த்தனையிலேயே என்னென்ன சக்கரம், யார் யாருக்கு சுவாமினி, இதெல்லாம் எழுதியிருக்காரு. விசேஷம் என்னன்னா, இது யார் மேல எழுதியிருக்காருன்னா கமலாம்பான்னு ஒரு அம்பாள் மேல எழுதியிருக்காரு. கமலா நீங்க சொல்லக்கூடியவள் யாருன்னு கேட்டா, உத்து நோக்கினால் தசமகா வித்யிலேயே மேல இருக்கிறது யாருன்னு கேட்டா கமலான்னு ஸ்ரீ மகாலட்சுமி தான். அதனாலதான் எடுக்கும்போது தீட்சிதர் கமலா புரசதனாம் மிருதுகதனாம் கமனீய ரதனாம் கமலவதனாம் கமலாம்பாம். கமலை, கமலையில் இருப்பவள், அந்த கமலத்துக்கு மேல இருக்கக்கூடிய கமலத்தை போன்ற கண்களை உடையவள், கமலத்தை ஒத்த முகத்தை படைத்தவள், கமலத்தை போன்ற கரங்களை உடையவள், கமலத்தை ஒத்த திருவடியை உடையவள், கமலத்தின் மீது இருப்பவள் சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி கமலையின் உட்டர். அப்பேற்பட்ட கமலை ஸ்ரீ மகாலட்சுமியின் வாத்சல்யம் என்னும் அனுகிரகத்தை, ஒரு அம்மாங்கிறவ என்ன கொடுப்போம், வாத்சல்யத்தை தான் கொடுப்போம். அதனாலதான் பெருமாள் அம்மாவுக்கு சமானமாவும் சொல்லுவா. இதே குலசேகர ஆழ்வார் திருவித்துவக்கோடுன்னு ஒரு திவ்யதேசத்தை பத்தி சொல்றார். இன்னைக்கும் கேரளத்துக்கு போனேன்னா 13 திவ்யதேசங்கள் உண்டு. மலைநாட்டு திவ்யதேசங்கள்னு பேர். அது 13ல 11 கேரளத்துக்குள்ளேயே இருக்கு. 2 நாகர்கோவில் பக்கத்துல இருக்கு, திருவட்டாறு, திருவன்பரிசாரம், திருப்பதி சாரம்னு சொல்லுவா. 11 கேரளத்துல இருக்கு. அதுல ஒண்ணுதான் பாரதப்புழை கிட்ட இருக்கக்கூடிய திருவித்துவக்கோடு. குலசேகர ஆழ்வார் ஆச்சரியமா ஒரு பாசுரம் பாடுறார். தருதுயரம் தராயேல் உன் சரணல்லால் சரணில்லை, அரிசினத்தால் ஈன்றதாய் அற்றெனினும் மற்றவள் தன் அருளினையாதே. என்ன ஆச்சரியமான பாசுரம் சொல்றார் ஆழ்வார். தரு துயரம் தராயேல், நீ கஷ்டம் எவ்வளவு நாளும் கொடு பகவானே, உன் சரணல்லால் சரணில்லை. ஆனா நீ எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் நான் வேற யார் திருவடியை பிடிக்க முடியும்? உன் திருவடியை தான் பிடிக்க முடியும். இதுக்கு ரொம்ப அழகா ஒரு முதல் உதாரணம் ஒன்று கொடுக்குறார். ஒரு வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாடாத காதல் நோயாளன் போல். ஒரு டாக்டர் போட்டு நம்மளை வெட்டினதுக்கு சம்பாவனை பண்ணோம். வெட்டின உடனே அவர்கிட்ட போய் சொல்றோம், என்னை வெட்டினேள், ரொம்ப நன்றின்னு சொல்றோம். நன்றின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? நீ வெட்டினது எனக்கு வெட்டா தெரியல, எனக்கு நல்லதுக்கு தான் தெரியுது. இந்த மாதிரி பெருமாள் நமக்கு கஷ்டம் கொடுத்தாலும் நம்ம என்ன நினைக்கணுமா, பெருமாள் நாம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ கஷ்டத்தை கொடுக்காருன்னு நினைக்கணுமா. அதனால வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் தீரா துயர்த்தரினும் வித்துவக்கோட்டம்மானே அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். இன்னொரு பாசுரத்துல சொல்றார், அரிசினத்தால் இன்னதாய் அத்தெழினும். அம்மா கத்தி விடுறா, டேய் பட்டவா நீ உட்காந்து விழா மண்டைய அடிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்றா. குழந்தைக்கு துக்கம் வந்துருது, ஓன்னு அழறுது. உடனே இந்த வீட்டை விட்டுட்டு பக்கத்து வீட்டுல போய், பங்கஜம் மாமி நீங்க தான் எனக்கு இனிமே அம்மான்னு சொல்லுமோ? சொல்லாது. எந்த அம்மா அடிச்சாலோ, எந்த அம்மா திட்டினாலோ அதே அம்மா கால போய் பிடிச்சுக்கும். அந்த மாதிரி பெருமாள் நம்மளை எத்தனை கஷ்டம் கொடுத்தாலும் அவர் காலதான் நம்ம பிடிச்சுக்கணுமா. இந்த இடத்துக்கு அழகமணவாள பெருமாள் நாயனார் எடுக்கிறார். சரண்ய முகுந்தத்வத்தை காண்பித்தார் பகவான் பெருமாள் ஆழ்வார்
தனக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. அப்பேற்பட்ட வாத்சல்யத்தோடு கூடிய பகவான். வாத்சல்யம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குழந்தை நன்னா இருக்கணுமேன்னு பொங்கி 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 நினைக்கணும் ஒரு தாய். அந்த வாத்சல்யத்தோடு கூடியவள் ஸ்ரீ மகாலட்சுமி கமலை. கமலையின் வாத்சல்யத்தை தேடி 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 ஆழ்வார்கள் ஸ்துதி பாடிட்டு இருக்கா. எப்படி சுவாமி தெரியறதுன்னா, தெளிவா சொல்லிடுவா, ஸ்ரீ மகாலட்சுமி இல்லாத பகவான நான் சேவிக்கவே மாட்டேன், பெருமாள்னே ஒத்துக்க மாட்டேன், தேவனே ஒத்துக்க மாட்டேன்னுட்டா. திருவில்லா தேவரை தேரேன் மின் தேவன்னா. அதனால இந்த இடத்துல எடுக்கிறார், கிருத்தினஹ கமலாவாச காருண்யே காந்தினோ பஜே தத்தே எது சுத்தி ரூபேண. அதாவது கமலையின் அனுகிரகத்தை வேண்டி இருக்கக்கூடியவர்கள், பெருமாளின் குண விபவங்கள் வைபவங்களை பத்தி சொல்ல வந்தவர்கள் காத்துன்னு இருக்காளாம். எதுக்குன்னு கேட்டா, நித்திய சூரிகள் திவ்ய சூரிகள்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான ஆழ்வாராதியர்களின் ஈரச் சொற்களை கேட்க. அதனால சொல்றார், தத்தே எது சூக்தி ரூபேண திரிவேதி சர்வயோக்கியதாம். அப்பேற்பட்ட ஆழ்வாராதியர்களின் ஈரச் சொற்களை கேட்க. அதுனே சுவாமி ஈரச்சொற்கள்னு சொல்றேன்னா, சம்ஸ்கிருத வேதாந்தம் சொன்னா ரசிக்க முடியும், அற்புதமா இருக்கும். ஆனா அனுபவம் ரொம்ப ஞானிகளுக்கு வரலாம், பாமரர்களுக்கு நம் ஆழ்வார் பாசம் படிச்சால் தானே வரும். ஏன்னு கேட்டா, ஆழ்வார்கள் அனுபவித்து அனுபவித்து எழுதினார்கள், அனுபவித்தபடியே எழுதினார்கள். எப்படி அனுபவிச்சாலும் அப்படியே எழுதிவிட்டார். பொதுவா அனுபவிக்கிறபடியே எழுதுறது கঠিனம். ஒருத்தர கேட்கிறேன், கரும்பு சாட்டையிலான்னு சாட்டைங்கிறார், எப்படி இருந்ததுன்னு கேட்கிறேன், நன்னா இருந்துங்கிறார், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அவர் என்ன விடுவார், கேள்வி கேட்க கேட்க கரும்புல ஒரு துண்டை வெட்டிட்டு நம்ம வாயில போட்டுவார், இப்படிதான் இருந்ததுன்னு சொல்லுவார். ஏன், அவருக்கு வாக்குக்கும் சொல்லுக்கும் அடங்கா விட்டது அந்த 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 ருச்சியானது. அப்பேற்பட்டது பகவத் ருச்சி. ஆழ்வாரும் பாடாம விட்டுருக்கலாமே, பகவான் அனுபவிச்சேன், எப்படி அனுபவிச்சேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, சொல்லவே முடியல, இவ்வளவுதான் சொல்லி விட்டுருந்தா 4000 நம்ம கிடைச்சிருக்காது. அவ அனுபவிச்சபடியே சாதிச்சா. அதனால அப்பேற்பட்ட ஆழ்வாராதியர்களின் ஈரச்சொற்கள். அதுல நம்மாழ்வார் பார்த்தேன்னா, திருவாய்மொழியில கண்ணன் அனுபவிப்பர், உண்ணும் சோறும் பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு சொல்லுவார். அப்படியே கண்ணன் அனுபவிச்சுட்டே வரும்போது சில கட்டங்கள்ல மூர்ச்சையாயிடுவார். 10 அடியவர்க்கு எளியவர்னு சொன்ன விதத்துல 6 மாச காலம் மூர்ச்சையாயிட்டார். நம்ம சொல்றோம் மூர்ச்சையாறது இல்ல, அவ்வளவு திடகாத்திரமான சரீரத்தை படைத்தவர்கள், ஹிருதயத்தை படைத்தவர்கள் அர்த்தம் இல்ல. அந்த அளவுக்கு நமக்கு அனுபவம் இல்லை. ஆனா ஆழ்வார்களுக்கு அனுபவம் இருந்தது. அந்த ஆழ்வார்கள்லாம் கூட அப்பேற்பட்ட அனுபவம் பெற்றவர்கள் கூட இன்னைக்கு கமலான்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமியின் வாத்சல்யத்துக்காக காத்துட்டு இருக்காளாம். வாத்சல்யத்துக்காக காத்து கொண்டிருந்த அந்த ஆழ்வாராதியர்களின் ஈரச்சொற்கள் இன்னைக்கும் திருவேங்கடமலை மேல காதுல விழறதே. கிருத்தினஹா கமலாவாசஹ காருண்யே காந்தினோ பஜே தத்தே யத் சூக்தி ரூபேண திரிவேதி சர்வயோக்கியதாம். திரிவேதி சர்வயோக்கியதாம்னு சொன்னா இந்த இடத்துல திரிவேதிங்கிறார். 3 வேதமும் படிச்சவான்னு வச்சுக்கலாம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, 3 வேதத்துல இருக்கக்கூடிய பொருளை சொல்ல வந்தவர்கள்னு வச்சுக்கலாம். ஏன்னா வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன்கிறார். இன்னொரு இடத்துல பராசர பட்டர் எடுக்கிறார். எந்த இடத்துல சொல்றாருன்னா, ரிஷிம் ஜுஷாமஹே கிருஷ்ண கிருஷ்ணா தத்வம் விவோத்திதம் சஹஸ்திரசாகாம் யோத்ராட்சீம் திராவிடீம் பிரம்ம சம்ஹிதாம். அன்று என் கண்ணனால் தேர்தட்டில் சொல்லப்பட்டது, வேதங்களில் நான் சாமமாக இருக்கின்றேன் என்று. அப்பேற்பட்ட உயர்ந்த 1000 சாக்கைகளோடு கூடிய சாமவேதத்தின் சாரத்தை எங்கள் பாசுரங்களாய் கொடுத்தவர்கள் எங்கள் ஆழ்வாரன்னோ. அதனால சொல்ற, திராவிட வேத சாகரம், அதாவது திராவிட வேதம் தமிழ் வேதத்தை கொடுத்தவர்கள் ஆழ்வார்கள். திரிவேதின்னு சொன்னா 3 வடமொழி வேதாந்தத்தை படித்தவர்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த வேதாந்தத்தின் பொருளை கொண்டு நம் தமிழில் அமைக்கப்பட்ட பிரபந்தங்களின் அபிருச்சி கொண்டவர்கள்னு சொல்லலாம். அதனால கிருத்தினஹா கமலாவாச காருண்யே காந்தினோ பஜே தத்தே யத் சூக்தி ரூபேண திரிவேதி சர்வயோக்கியதாம். அப்பேற்பட்ட ஆழ்வாராதியர்களுக்கு வணக்கம். ஆழ்வாராதியர்களின் ஸ்ரீ சூக்தியை தங்கள் மனதிலும் தங்கள் சிரசிலும் கொண்ட பாகவதோத்தமர்களுக்கு வணக்கம். அதனால முதல் ஸ்லோகம், பிரபத்யேதம் கிரிம் பிராயா ஸ்ரீனிவாச அனுகம்பயா இக்ஷுசார ஸ்ரவந்தியேவ என்மூர்த்தியா சக்கராயுதம் என்று சுவாமி தேசிகன் இந்த இடத்துல அந்த கிரியான திருவேங்கட மலை என்னும் வேதத்தால் சொல்லப்பட்ட மலையை தொழுகின்றார். 2வது ஸ்லோகம், மிகாஹே தீர்த்த பகுலாம் ஸ்ரீதராம் குரு சந்ததிம் ஸ்ரீனிவாசதயாம் போதி பரிவாக பரம்பரான்னு சொல்லக்கூடிய குருவின் அந்த பரம்பரையை நன்றாக கட்டாட்சிக்க வல்ல குருவின் பரம்பரையை விழுந்து சேவிக்கிறார். அப்பேற்பட்ட குருவின் பரம்பரைக்கு வணக்கம்னு சொல்றார்.
இந்த இடத்துல முக்கியமா சுவாமி பாஷ்யக்காரர் ராமானுஜரை தம் மனசுல நினைச்சுக்கிறார். 3வது ஸ்லோகம் கிருதினஹ கமலாவாச காருண்யே காந்தினோ பஜே தத்தே யத் சுக்தி ரூபேண திரிவேதி சர்வயோக்கியதாம் என்னும் இவ்விடத்தில் ஆழ்வாராதியர்களை மனதில் கொண்டார். என ஆழ்வாராதியர்களின் ஈரச்சொற்களில் ஈடுபட்டுதானே ராமானுஜர் அனந்தாழ்வானை அனுப்பி வைத்தார் திருவேங்கடமலைக்கு. ஆழ்வாராதியர்களின் ஈரச்சொற்களில் மயங்கிதானே எம்பெருமானார் பெரிய திருமலை நம்பின்னு சொல்லக்கூடிய தன் சொந்த மாமாவை அனுப்பி வைத்தார். அதனால ஆழ்வாராதியர்களின் ஈரச்சொற்கள் தான் ராமானுஜரை திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று தூண்டிற்று. அதனால அப்பேற்பட்ட திவ்ய சூரிகள் நித்திய சூரிகள் அவர்களின் ஈரச்சொற்களான பிரபந்தங்களுக்கு வணக்கத்தை செலுத்துகின்றேன் என்று 3வது ஸ்லோகத்துல சொன்னார் சுவாமி. 4வது ஸ்லோகம் எடுத்தார். பராசர முகான் வந்தே பகீரதன்னயே ஸ்திதான் கமலாகாந்த காருண்ய கங்கா பிளாமித மத்விதான் எடுக்கிறார் சுவாமி. பராசர முகான் வந்தே. பராசரர் என்று சொன்னாலே பெருமாளுக்கு சமமா ஒருவன் கிடையாதுன்னு வராக புராணம் சொல்லித்து. ஆனா பெருமாளை தாழ்த்தி மட்டப்படுத்த வேண்டும் ஆறாவது நினைச்சா அவ வாதத்துக்கு எதிர்வாதம் சொல்லுபவராம் பராசரர். அப்பேற்பட்ட பெருமையோடு கூடியவர். பராசரரை பத்தி நம்ம ஒசத்தியா சொல்லலாம். பொதுவா ஒருவரை எப்படி ஒசத்தியா சொல்லுவோம்? இன்னாரின் பிள்ளைனா அவர் ஒசத்தி, இன்னாருடைய அப்பானா அவர் ஒசத்தி, இன்னாருடைய தம்பினா ஒசத்தி. இன்னாருடைய அப்பான்னு ஹிரண்யகசிபுக்கு எதனால பெருமை? பிரஹ்லாதனால பெருமை. இன்னாருடைய அண்ணான்னு ராவணனுக்கு எதனால பெருமை? விபீஷணனால் பெருமை. ஆனா பார்த்தேன்னா ஒரு பக்கம் தான் நன்னா இருக்கு. விபீஷணன் பக்கம் நன்னா இருக்கு, ராவணன் பக்கம் நன்னா இல்ல, பிரஹ்லாதன் பக்கம் நன்னா இருக்கு, ஹிரண்யகசிபு பக்கம் நன்னா இல்லையே. அப்படி இருக்கப்படாதுங்கிறதுக்காக பராசரர் பாருங்கோ. அவர் யாருடைய பேரன்? வசிஷ்ட மகர்ஷியினுடைய பேரன். ராமருக்கே வித்தைகளை கற்றுக் கொடுத்த வசிஷ்ட மகர்ஷியினுடைய பேரன் பராசரர். யாருடைய பிள்ளை? சக்தி மகர்ஷியினுடைய பிள்ளை. யாருடைய அப்பா? வியாசருடைய அப்பா. யாருடைய தாத்தா? சுகபிரம்மத்தின் தாத்தா. சுகருடைய தாத்தா வியாசருடைய அப்பா. சுகர் யார்? ஸ்ரீமத் பாகவதத்தை பரீட்சித்துக்கு சொன்னவர். ஸ்ரீமத் பாகவதத்தை கொடுத்தவர் சுகர். சுகருடைய தாத்தா பராசரர். வியாசர் யார்? வேதத்தை பிரிச்சு கொடுத்தவர். மகாபாரதம்ங்கிற 5வது வேதத்தை கொடுத்தவர். நல்ல வியாசருடைய அப்பா. சுகபிரம்மத்தின் தாத்தா வியாசருடைய அப்பா. இன்னொரு பக்கம் பாருங்க, சக்தி மகர்ஷியினுடைய பிள்ளை. சக்தி மகர்ஷி நல்ல தேஜஸ் படைத்தவர், இந்திரியங்களை அடக்கியவர். அதனால சக்தி மகர்ஷியினுடைய பிள்ளை வசிஷ்டர். சாக்ஷாத் ராமர். உபனிஷதாமபி தூரகம் ரகசியம்னு சொல்லவல்ல ராமநாமத்தை கொண்ட ராமபிரானின் ஆச்சாரியனான வசிஷ்டர். வசிஷ்டரின் பேரன். வசிஷ்டரின் பேரன் சக்தியின் பிள்ளை வியாசருடைய அப்பா சுகரின் தாத்தா. அப்பேற்பட்ட பராசரர். அப்பேற்பட்ட பராசரர் தான் விஷ்ணு புராணத்தை கொடுத்தார். வியாசருக்கு என்ன, பராசரருக்கு என்ன, ஒரு 20 வயசு இருக்கும். மைத்ரேயர்னு 80 வயசு ஒரு ஓல்டு மேன் வந்தார். சொன்னார், பராசரரையும் உங்ககிட்ட சில கேள்வி கேட்கணும்னார். பொதுவா கேள்வி கேட்டார். யார்கிட்டேந்து உலகம் உண்டாயிற்று? யாரால் காக்கப்படுகின்றது? யாரால் அழிக்கப்படும்? எப்படி மறுபடியும் தோன்றும்? இதற்கெல்லாம் ஆதாரம் யார்? இதற்கெல்லாம் போகும் வழி யாது? பிறக்காத வழி யாது? பிறக்காத வழியை செய்ய வல்லவன் யார்? பொதுப்படையா கேள்வி கேட்டார் மைத்ரேயர். யாருமே பதில் சொன்னதில்லை. பராசரர் பதில் சொன்னார். எல்லாம் நாராயணனான ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இடத்தில் உருவாயிற்று. அவனே காக்கின்றான், அவனே அழிக்கின்றான், அவனே போவதற்கு வழி, அவனே அடையும் பொருள், மோட்சத்தை கொடுப்பவனும் அவனேன்னு சாஸ்திர வாக்கியங்களை அடுக்கி அடுக்கி சொல்றார். சிஷ்யருக்கு 80 வயசு, ஆச்சாரியனுக்கு 20 வயசு. சிஷ்யர் ஆச்சாரியனை விழுந்து சேவிச்சார். கேள்விகள் கேட்டார், அவர் பதில் சொன்னார். கேள்விகள் கேட்டார், பதில் சொன்னார். கேள்வி கேட்டு பதில் சொல்லி அமைந்ததுதான் ஸ்ரீ விஷ்ணு புராணம்னு கொண்டாடப்பட்டது. அந்த 18 புராணங்கள் முன்னாடியே பார்த்தோம். 6 6 6 பிரிச்சிருக்கா. ஷட்கம் ஷட்கம் ஷட்கம். இதுல முதல் ஷட்கம் சாத்விக புராணம், சத்துவகுணத்தை வளர்க்கும். அடுத்தது ராஜச புராணம், ரஜோகுணத்தை வளர்க்கும். அடுத்தது ஒரு 6 புராணம் தாமச புராணம், தமஸ் என்கின்ற குணத்தை வளர்க்கும். ஏன் சுவாமி, ரஜோகுணமும் தமோ குணமும் வளர்க்கணுமா? அதுதான் ஏராளமா இருக்கேன்னு சொல்லலாம். அது வாஸ்தவம் தான். சத்துவகுணத்தை தான் வளர்க்க வேண்டும். அப்பேற்பட்ட சாத்வீக புராணங்களில் புராணங்களினுள் ரத்னம் என்று கொண்டாடப்பட்ட புராண ரத்னம் தான் ஸ்ரீ விஷ்ணு புராணம். சுவாமி 6000 ஸ்லோகம் தான் இருக்கு. பாகவதத்துல 18000 இருக்கு. வராகத்துல 24000 இருக்கு. அதெல்லாம் விட்டுவிட்டு 6000 ஸ்லோகத்தோடு கூடியதுதான் நீங்க புராண ரத்னம்னு சொல்றேன்னு கேட்டா
இங்க ஸ்லோகத்தின் எண்ணிக்கை கணக்கல்ல, சொல்லப்பட்டவர் பராசரர் பெரிய ஞானி, கேட்டவர் மைத்ரேயர், அது ஒண்ணு வசதி. பெரியவாள்லாம் இது ரொம்ப மேற்கோளா எடுத்திருக்கா. பொதுவா ஒரு புராணத்திலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. பகவத் பாதாள் என்ன பண்ணுவார், வராக புராணே, பாத்ம புராணே, ஸ்காந்த புராணே, மத்ய புராணே, கூர்ம புராணே, எந்த புராணம்னு சொல்லுவார். ஆனா விஷ்ணு புராணத்தின் மேற்கோள் எடுத்தா விஷ்ணு புராணேன்னு சொல்ல மாட்டார், ததுக்தம் புராணே, புராணம் சொல்லி தும்பார். ஏன்னா அவர் படி என்னன்னா, புராணம்னு சொன்னாலே விஷ்ணு புராணம், சுவாமின்னு சொன்னாலே சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரர் சுவாமி தேசிகன், ஜெயந்தின்னு சொன்னாலே ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி. அந்த மாதிரி புராணம்னு சொன்னாலே விஷ்ணு புராணம். அப்பேற்பட்ட விஷ்ணு புராணத்துக்கு விசிஷ்டாத்வைத பரமா வியாக்கியானம் அமைச்சவர் தான் எங்களாழ்வான்னு சொல்லக்கூடிய விஷ்ணு சித்தர். வியாக்கியானத்துக்கே விஷ்ணு சித்தியம்னு பேரு. அத்வைத பரமா ஸ்ரீதரியம்னு ஒண்ணு இருக்கு. அதனால பல்வேறு வியாக்கியானங்கள் கொண்டது விஷ்ணு புராணம். விஷ்ணு புராணத்தை கொடுத்தவர் பராசரர். பராசர முகான்வந்தே பகீரத நயேஸ்திதான்கிறார். அதாவது பகீரதன் ஒரு ராஜா இருந்தான். அவனை பத்தி பாலகாண்டத்துல ராமாயணத்துல சொல்லியிருக்கா. ராமர் இந்த கதையை கேட்டுன்னு போறார். கங்கா பிரசங்கம், கங்காவை பாக்குறார். பார்த்த உடனே விஸ்வாமித்திரர் பார்த்து கேட்கிறார், இவள் யாருன்னு கேட்கிறார். விஸ்வாமித்திரர் சொல்றார், இதுதான் கங்கை. குஷிக சுத கதித விதித நவ விவித கதன் தேசிகன். குஷிக சுதனான விஸ்வாமித்திரரால் சொல்லப்பட்ட புதுவிதமான பழைய கதைகளை கேட்ட ராமாங்கிற. புதுவிதமான பழைய கதைகள்னா என்ன அர்த்தம்னா, அந்த காலத்துல ஒரு கதை நடந்திருக்கும். அந்த காலத்தை நடந்தாப்புலயே சொன்னா இந்த காலத்துக்கு அவளுக்கு புரியாது. அந்த காலத்தை நடந்தது சொல்லணும், இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி சொல்லணும். புதுசா சொல்லணும், பழையசா மாத்திரக்கூடாது. பழையச புதுசா சொல்லணும் அப்படின்னு சொல்றா பாருங்க. அதனால அப்பேற்பட்ட பெருமையோடு கூடியது ஸ்ரீமத் ராமாயணம். அதனால கங்கோத்பத்தியை பத்தி சொல்றார். இன்னைக்கும் நீங்க மகாபலிபுரத்துக்கு போனேன்னா ஒரு பெரிய ஸ்டோன் பேனல் வச்சிருக்கா. அது கங்கோத்பத்தி பகீரதனின் தவம்னு சில பேர் சொல்றா. இல்ல கிராட்டார்ஜுனியத்துல அர்ஜுனன் சிவபெருமானை நோக்கி செய்த தவம்ங்கிறா. ஏதோ ஒண்ணும் அந்த பகீரதனானவன் தவம் செய்தான். ஏன்னு கேட்டா, ராமருக்கு மூதாதையர்கள் ஒரு ராஜா இருந்தான், சகரராஜான்னு பேர். சகர பிரஜாபதிக்கு 60,000 பிள்ளைகள். இப்படி சுவாமி 60,000 வச்சுட்டாருன்னு கேட்டா, அவர் எதுவும் வச்சுட்டார். இந்த கேள்வி நம்ம எதுக்கு கேட்பானே, 60,000 பிள்ளைகள். அப்போ அஸ்வமேத மகாயாகம் பண்ணார். அப்ப அந்த குதிரையை இந்திரன் வந்து கபிலாசிரமத்துல மறைச்சு வச்சுட்டான். இந்த 60,000 பிள்ளைகளும் தேடி போனா பூமியை தோண்ட ஆரம்பிச்சா. தோண்டின இடத்துல ஜலம் வந்துருத்து, அதுதான் சாகரம் ஆயிடுத்து. இன்னும் தோண்டின்னு போனா கீழே இருக்க லோகத்துக்கு போனா, கபிலாசிரமத்துக்கு போனா, கபிலாசிரமத்துக்கு வாசல்ல குதிரை கட்டிருக்கு. கபிலர் தான் திருடிட்டாரும் அவரை குத்த போயிட்டா. கபிலர் கண்ணை திறந்தார், பஸ்மமாக்கிட்டார். 60,000 பிள்ளைகளும் பஸ்மமாயிட்டா. அசமஞ்சஸ் வந்தா, மீட்க முடியவில்லை. அம்சுமான் வந்தா, மீட்க முடியவில்லை. அந்த பரம்பரையில் வந்தவர் தான் பகீரதர். பார்த்தார், மூதாதையர்களை மீட்க வேண்டும், வழியாதுன்னு கேட்டார். கங்கை என்பவள் வந்தால் தான் தீர்க்க முடியும்னார். கங்கையை தாங்குவது யாருன்னு கேட்டா, பூமியால் தாங்க முடியாதுன்னுட்டா. சிவபெருமானை பிரார்த்தித்தார். என் ஜடையில் நான் தாங்குகின்றேன். பெருமாளின் பாத தீர்த்தம், ஸ்ரீபாத தீர்த்தம் பெற்ற கங்கையை இந்த பரம வைஷ்ணவன் தாங்குகின்றேன்னு பரம வைஷ்ணவரான பரமசிவனார் சொன்னார். உடனே தன் ஜடையை விரித்துக் கொண்டார். கங்கையை பிரார்த்தித்தார் பகீரதன். கங்கை வந்தாள். சிவபெருமான் வச்சுட்டார். அவ இன்னும் வெளியே வர முடியல. ஒரு சின்ன ஓட்ட போட்டார். அப்படியே ஒரு சின்ன ஓட்ட வழியா கங்கை வந்தாள். பகீரதனுக்கு பின்னாடி போனா. பகீரதனுக்கு பின்னாடி போனபடியால் பாகீரதிங்கிற பேரு தொழுவா இருக்கும். இன்னைக்கு நீங்க ஹரித்வார் ரிஷிகேஷ் தாண்டி போனேன்னா ஒரு இடத்துல அலகநந்தா சங்க வருவள், இன்னொரு பக்கம் பாகீரதி வருவள், இந்த பக்கம் பார்த்தேன்னா மணல் கலந்து வருவள். அவ்வளவு தெளிவா வருவள். ரெண்டு பேரும் சங்கமிப்பா. இந்த பிரயாகைக்கு தேவ பிரயாகைன்னு பேரு. 108 திவதேசங்கள்ல ஒண்ணும் கண்டவென்னும் கடிநகர்னு ஆழ்வார் சாதிச்சிருக்க. அப்பேற்பட்ட பகீரதனுக்கு பின்னாடி வந்த பாகீரதியான கங்கை ஒரு வாட்டி வரல, பகீரதனுக்கு வந்துட்டு மறுபடியும் திரும்பி போயிடல. ஆஹா, இன்றளவும் நாம் இப்பேற்பட்ட கலியுகத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களின் பாவங்களை தீர்க்க வேண்டுமே என்பதற்காக இன்றும் புரண்டோடி வரா. அப்பேற்பட்ட பாகீரதியான கங்கை ஒருவனுக்காக அல்ல, உலகத்துக்காக வந்தா. உலகத்துக்காகவே கொண்டு வந்தவர் பகீரதர். அதுபோல் பராசரர் என்னும் மகர்ஷி அன்னைக்கு மைத்ரேயருக்கு மட்டும் பதில் சொல்லல. பதில் சொன்னபடியால் இன்றளவு நாம் உலகோர்கள் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாத்துக்குமே சமாதானம் கொடுத்திருக்கார். எப்படி பாகீரதியான கங்கை எல்லோருக்காகவும் வந்தாலோ, பராசரரும் எல்லோருக்காக அந்த விஷ்ணு புராணத்தை கொடுத்தார். எதனால்? திருவேங்கடமுடையானின் தயை இருப்பதினால்.